பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆற்றங்கரை ஓரத்திலே அரசமர நிழலிலே வீட்டிற்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் ஆறுமுக வேலனுக்கு அண்ணனான பிள்ளையார் மஞ்சளிலே செய்திடணும் மண்ணினாலே செய்திடணும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சில் ஆற்றும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் அவள் பொறி கடலையும் அரிசி மாவு கொழுக்கட்டையும் கவலையின்றி தின்னுவார் கஷ்டங்களை போக்குவார் கலியுகத்தின் விந்தைகளை காண வேண்டி அனுதினமும் எரியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் கலைவாணி அம்மைக்கு அருள் புரிவாய் அம்மானியே வீணா புஸ்தகக்காரிணியே நான்கு வேத நாயகியே நான் வணங்கும் சரஸ்வதியே நான்கு வேத நாயகியே நான் வணங்கும் சரஸ்வதியே அருள் புரிவாய் அம்மானியே வீணா புஸ்தகக்காரிணியே நான்
நான்முகனின் நாயகியே வெண்துகிலை உடுத்தவளே நான்முகனின் நாயகியே வெண்துகிலை உடுத்தவளே கல்வி செல்வம் கொடுப்பவளே கவலை எல்லாம் தீர்ப்பவளே கல்வி செல்வம் கொடுப்பவளே கவலை எல்லாம் தீர்ப்பவளே சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக ஸ்ரீ தட்சிணாமூர்த்தினே நமக சத்குரு மகாராஜ் கி ஜெய் விழி கிடைக்குமா அபய பருமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா எங்கள் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக துயர் வந்து மோதும் போது அலை மீது அலையாக புயல் வந்து மோதும் போது அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நீயும் அஞ்சாதே என்னும் குரலை செவி கேட்குமா நீயும் அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நீயும் அஞ்சாதே என்னும் குரலை செவி கேட்குமா நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க நங்கூரம் போல் குருநாதன் கடைவிழி இருக்க சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா இந்த சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா இந்த சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா இந்த சம்சார புயல் கண்டு மனமஞ்சுமா நிலையான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்தால் நிலையான அன்பு வைத்து எனதெல்லாம் அடியில் வைத்து விழியோட படகில் இலக்கிடம் கிடைக்குமா உந்தன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா உந்தன் விழியோட படகில் எனக்கிடம் கிடைக்குமா உந்தன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு தனரோல் இருந்தால் கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு தனரோல் இருந்தால் குணக்குன்றே உனக்காக நினையாக்குவேன் உனக்குள்ளே உனக்காக இணையாக்குவேன் நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அவையும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உன்னை நினைத்தாலே அவையும் கரம் கிடைக்குமா விழி கிடைத்தாதே அபய கரம் கிடைத்தாதே விழி கிடைத்ததே அவைய கரம் கிடைத்ததே குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைத்ததே எங்கள் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைத்ததே எங்கள் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைத்ததே எங்கள் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைத்ததே சத்குரு மகாராஜ் கி ஜெய் மகாதேவன் जय शंकर ஹர ஹர சங்கர जय जय शंकर ஹர ஹர சங்கர हर हर शंकर ஜெய ஜெய சங்கர हर हर शंकर ஜெய ஜெய சங்கர शांति शंकर காமகோடி சங்கர शांति शंकर காமகோடி சங்கர रामकोटि शंकर முனீஸ்வர 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 எல்லை தெய்வமே முனீஸ்வர எங்களை காப்பாய்
காப்பாய் முனீஸ்வரா. எல்லாம் நீயே முனீஸ்வரா. எங்களை காப்பாய் முனீஸ்வரா. முனீஸ்வரா முனீஸ்வரா. எல்லை தெய்வமே முனீஸ்வரா. ஹர நம பார்வதி பதஹே. சர்வத்திர கோவிந்த. சங்கடங்களை தீர்ப்பவனுக்கு, சந்ததிகளை கொடுப்பவனுக்கு முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, பொறிகை முகன் தம்பியே, நின்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான். வெற்றிவேல் முருகனுக்கு. நவபாஷாணத்தை உருவமித்தாரே போக பெருமானே. பழனியாண்டவர் பவனி வருகிறார் தங்கத்தேரினிலே. ஒரு கண்ணிக்காய் உலகம் சுற்றிய பழனிமலை கோயில். ஒரு கண்ணிக்காய் உலகம் சுற்றிய பழனிமலை கோயில். சிவகுழந்தாய் தண்டாயுதமே ஏந்திய திருக்கோயில். சிவகுழந்தாய் தண்டாயுதமே ஏந்திய திருக்கோயில். அழகுமயில் நடமாட அற்புத வேலாட. அழகுமயில் நடமாட பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்கத்தேரினிலே. நவபாஷாணத்தை உருவமித்தாரே போக பெருமானே. நவபாஷாணத்தில் உருவமைத்தாரே போக பெருமானே. பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் கந்தத்தேரினிலே. ராஜ அலங்காரம் ஞானியின் அவதாரம். ராஜ அலங்காரம் ஞானியின் அவதாரம். ஹர ஹர சிவ சிவ சரவண பவகுவ. அரவர சிவ சிவ சரவண பவகுவ. பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்கத்தேரினிலே. பழனி ஆண்டவர் பவனி வருகிறார் தங்கத்தேரினிலே. வெற்றிவேல் முருகனுக்கு. வீரவேல் முருகனுக்கு. சமயபுரத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரும் அம்மா. மல்லிகை திறந்தொடுத்து மாலையிட்டோம், மாவிளக்கு ஏற்றி வைத்து பொங்கலும் வைத்தோம். சமயபுரத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரும் அம்மா. துள்ளியே எங்கள் முன்னே வாரும் அம்மா. அம்மா தூயவளே என் தாயே மாரியம்மா. சமயபுரத்தாலே மாரியம்மா அம்மா
எல்லையோ அம்மா சமயபுரத்தாலே மாரியம்மா அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரும் 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 அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரும் அம்மா சங்கரியே எங்கள் முன்னே வாரும் அம்மா ஆதிபராசக்தி மாதா கி ஆதிபரா உலகம் காப்பவரே தையலாயகி உன் பாதம் சரணடைந்தோம் தையலாயகி உன் பாதம் சரணடைந்தோம் தையலாயகி குங்குமத்தில் ஒளி வீசும் தையலாயகி குங்குமத்தில் ஒளி வீசும் தையலாயகி முத்தையதில் சிகரமாம் தையலாயகி வைத்தியநாதனுக்கு துணையுமனாய் தையலாயகி வைத்தியநாதனுக்கு துணையுமனாய் தையலாயகி மனமுடிக்க கேட்டு கொண்டாள் தையலாயகி மனமுடிக்க கேட்டு சொன்னால் தையலாயகி மங்களமாய் முடித்து வைப்பாள் தையலாயகி மங்களமாய் முடித்து வைப்பாள் தையலாயகி மழலை செல்வம் வேணும் என்றால் தையலாயகி மழலை செல்வம் வேண்டும் என்றால் தையலாயகி மகிழ்ச்சியுடன் தந்திடுவாள் தையலாயகி மகிழ்ச்சியுடன் தந்திடுவாள் தையலாயகி அம்மா என்றே உன்னை அழைத்தாள் தையலாயகி அம்மா என்றே உன்னை அழைத்தாள் தையலாயகி தாயாக இருப்பவளே தையலாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையலாயகி என்றும் தாயாக இருப்பவளே தையலாயகி ஆதிபராசக்தி அம்பிகைக்கு ஹரஹர நம பார்வதி வதஹே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி சாம்ப சதா சிவ சாம்ப சதா சி சம்போ மகாதேவா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா அரகர சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா ஹரஹர சம்போ மகாதேவா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சம்போ மகாதேவா சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா ரகர சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா ஹரஹர சம்போ மகாதேவா கைலாசவாசா கனக சபேச சம்போ மகாதேவா கைலாசவாசா கனக சபேசா சம்போ மகாதேவா ஹர சங்கர மகாதேவா ஹரஹர சங்கர மகாதேவா ஹர ஹர மகாதேவா ஹர மகாதேவா ஹர 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 ஹர
மகாலட்சுமி தாயே அலை மகளே பரமானந்த ரூபினே அலை மகளே நிலையான அருள் செல்வம் தருவாய் நீயே ஆனந்த வாழ்வு தருவாள் மகாலட்சுமி தாயே 16 செல்வம் தருவாள் மகாலட்சுமி தாயே வீரலட்சுமி தாயே வெற்றிகளை தந்திடுவாய் வீரலட்சுமி தாயே விஜயலட்சுமி தாயே அல்லல்களை நீக்கிடுவாய் ஆனந்த வாழ்வு தருவாய் மகாலட்சுமி தாயே ஆனந்த வாழ்வு தருவாய் 16 செல்வம் தருவாள் மகாலட்சுமி தாயே மகாலட்சுமி மாய்க்கு திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் தேவியே உனக்கு நமஸ்காரம் இருளை அகற்றும் திருவிளக்கே இருளை அகற்றும் திருவிளக்கே இன்பம் அளிக்கும் திருவிளக்கே இன்பம் அளிக்கும் திருவிளக்கே எங்கும் ஒளி தரும் திருவிளக்கே श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सरसनाम तत्तुल्यं राम नाम वरामने राम रामेति रमे रामे मनोरमे सरसनाम तत्तुल्यं राम नाम वरामने राजा रामचंद्र बुद्धि की जय गिरिधारी गोविंद वनमाली राधा रमण गिरिधारी गोविंद वनमाली राधा रमण गिरिधारी गोविंद नंद नंद गोपा वृंद नारायण गोविंद नंद नंद गोपा वृंद नारायण गोविंद हरि नारायण गोविंद हरि नारायण गोविंद नमो नमो नमः சாப்பிட்டா பண்ணுவோம் 2 பேர் பாடணும் சரணமப்பா சரணமப்பா சாமியே சரணமப்பா சரணமப்பா சாமியே வரணுமப்பா வரணுமப்பா சுவாமியே வரணுமப்பா வரணுமப்பா சுவாமியே சரணமப்பா சரணமப்பா சாமியே வரணுமப்பா வரணுமப்பா சுவாமியே புனித இருமுடியும் தாங்கிக் கொண்டு தெருவில் நடக்கையிலே கரிமலையில் கதறுகிறேன் ஐயனே என்னை காத்தருள வேண்டுமே மையனே ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணம் ஐயப்ப சரணம் சரணம் சாமியே சரணம் जय हनुमान जय हनुमान जागृति राजा जय हनुमान जय हनुमान जय हनुमान मारुति राजा जय हनुमान
பக்கம் 47 திருப்பதி 8வது இது முந்திய முதல் நடு என்று ஆரம்பிக்கக்கூடியது. படிக்கலாமா? முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிவர் யாவரும் நடிவார் பந்தனையும் நெய்யும் நெய்யடியார் பழமொழி தோறும் எழுதறிய பழனை செந்தமிழ் முறைது ஏனையும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தரமாகும் திருச்சிற்றம்பலம் பக்கம் 16 16 அதுல 29 மற்றும் 30 திருப்பாவையில 29 மற்றும் 30 2 பாசுரங்கள்.
மாதிரி நம்முடைய அன்றாட பிரார்த்தனை அண்ணாமலை திருக்கல்யாண உற்சவத்தை நடத்தணும். திருமலா திருப்பதி தேவஸ்தானம் சீனிவாச திருக்கல்யாண உற்சவத்தெல்லாம் நம்ம சஷ்டபத்தி சார்பாக நடத்தணும். அதே மாதிரி லலிதாம்பிகை சமேத ஸ்ரீ மேகநாத சுவாமி திருவிழமுண்டை எழுந்தெல்லாம் அனுகிரகம் பண்ணணும், அன்னதான கூடம் பண்ணணும், விரைவாருக்கு நம்ம ஸ்ரீமடமும் ஸ்தாபனம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கோம். சம்பந்தியோட மாப்பிள்ளை திரு சூரிய நாராயணன் சூரிய நாராயணன் श्री महाविजय विनायक स्वामी महालक्ष्मी महासरस्वती अनुग्रह प्रसाद सिद्धि रस्तु देह आयुर आरोग्य ज्ञान वैराग्य विद्या अभिवृद्धि वित्तकाम्यार्थ परिपूर्ण कटाक्ष अनुग्रह सिद्धि रस्तु कुल देवता इष्ट देवता ग्राम देवता प्रत्यक्ष देवता गुरु कटाक्ष परिपूर्ण अनुग्रह सिद्धि रस्तु ஸ்ரீ குருபியோ நமஹ. பெரியவர் அனைவருக்கும் ஒசூர் முனீஸ்வர் நகர் ஸ்ரீ விஜய விநாயகர் சத்சங்கத்தின் சார்பாக அடியேன் கண்ணாமணியினுடைய அநேக கோடி பணிவான நமஸ்காரங்கள். இந்த பதிவு எதற்காக என்றால், நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குரோதி வருஷத்தினுடைய இந்த மார்கழி மாதம் இன்றைக்கு 28வது நாள். இன்றைக்கு காத்தால இந்த பூஜா காரியங்கள் ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு பூர்த்தி ஆகிருக்கு. நாளை 29வது நாளோட இந்த மார்கழி மாதத்தினுடைய இந்த அதிகாலை சிறப்பு நகர்வல பஜனை பூர்த்தி ஆகிறது. இந்த மார்கழி மாதத்தில் ஏன் நம்ம அதிகாலை நகர்வல பஜனை பண்ணுறோம், இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன, இதை பற்றி பல்வேறு ஆச்சாரியார்கள், ஞானிகள், சான்றோர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது இல்லை. இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து நான் தெரிந்து கொண்ட விஷயங்களை மீண்டும் ஒரு முறை நான் அதை நினைவு கூறுவதற்காக இந்த ஒரு சிறிய பதிவை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மார்கழி மாதம் என்பதுங்கிறது வந்து ஆக்சுவலாக தட்சிணாயனம் காலம் முடிஞ்சு உத்தராயண காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பொழுது இது. தட்சிணாயனம் உத்தராயணம் 2 அயனத்தை நமக்கு கொடுத்துருக்கா. தட்சிணாயனம்ங்கிறது வந்து ஆடி மாதத்திலிருந்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 6 மாதங்களும், தை மாசத்திலிருந்து தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி இந்த 6 மாதங்கள் உத்தராயண காலம் என்னும் நமக்கு பெரியவர் வகுத்து கொடுத்திருக்கார்கள் காலத்தை. அதில் தட்சிணாயனம்ங்கிறது வந்து தேவர்களுக்கு வந்து இரவு பொழுதாக இருக்கிறது. தை மாதம் என்கிறது வந்து தேவர்களுக்கு பகல் பொழுது ஆரம்பிக்கிறது. இந்த தை மாதம் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிக்கும் போது சூரிய பகவானுடைய ரதம் வடக்கு நோக்கி பயணிக்கிறார். ஸோ இந்த மார்கழி மாதம்ங்கிறது என்னன்னா, நமக்கு எப்படி 365 நாள் ஒரு வருஷமும் நமக்கு இந்த சரீரம் சம்பந்தப்பட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த பூ உலகத்தில் 365 நாள் ஒரு வருஷம்னு கணக்கு கொடுத்துருக்கா. ஆனால் தேவர்களுக்கு இந்த தட்சிணாயனம் 6 மாதம்ங்கிறது ஒரு இரவு பொழுதாகவும், தை மாதத்துக்கு வரக்கூடிய உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சதுன்னா அது வந்து ஒரு பகல் பொழுதாகவும், ஆக ஒரு வருடம்ங்கிறது அவளுக்கு ஒரு நாளாக கணக்கெடுக்கிறான். அப்படி பார்க்கும்போது இந்த மார்கழி மாதங்கிறது வந்து நமக்கு எப்படி தினசரி காலை 4 to 6 பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோமோ, அதே மாதிரி தேவர்களுக்கு ஒரு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தை சொல்லலாம். நம்ம எப்படி அதிகாலை இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு காரியங்கள் ஆரம்பித்தாலும் சுபகாரியங்களுக்கு நாள் இதெல்லாம் பார்க்கணுங்கிற சூழ்நிலை இருந்தாலும் கூட இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு அதிகமான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. கல்வி கற்பதாகட்டும், உடற்பயிற்சி செய்வதாகட்டும், சங்கீதம் படிக்கிறதாகட்டும், எந்த ஒரு சுபகாரியங்கள் நல்லது ஆரம்பித்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பித்து அதை பூர்த்தி பண்ணுவாங்க, கணபதி ஹோமம் முதற்கொண்டு. அப்படி தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் நம்ம இறை வழிபாடு பண்ணுறது, அந்த தேவர்களுடைய அருள் வேண்டி, அந்த பெருமாளுடைய அருள் வேண்டி நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் அதிகமான பலனை நம்ம செய்கிறது கொஞ்சமாக இருந்தாலும் பலன் வந்து அபரிவிதமாக நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் பகவான் சொல்லும்போது, அவர் கீதையில் சொல்லும்போது என்ன சொல்கிறார், உலகத்தில் வந்து எல்லா பொருளிடத்தில் நான் இருக்கிறேன், ஆனால் என்னிடத்தில் எதுவும் இல்லை அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு வரும்போது சொல்றார், உலகத்தில் எது உயர்ந்ததோ எது சிறந்ததோ அது எல்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன, அது நானாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வனவிலங்குகளும் சிங்கத்தை சொல்றார். ஏன்னா சிங்கத்தை காட்டில் வலிமையானது அங்கே கிடையாது. அது மாதிரி மலர்களிலே மல்லிகை அப்படிங்கிறார், காலங்களில் வசந்தம் அப்படிங்கிறார்.
சேனாதிபதிகளில் படை தளபதிகளில் நான் முருகனாக இருக்கிறேங்கிறாரு. பறவைகளில் நான் கருடனாக இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்படி எது எதெல்லாம் உயர்வானதா இருக்கோ, மந்திரங்களில் நான் காயத்ரி, விருட்சங்களில் நான் அரசு, இப்படி எல்லாம் உயர்வானதா சொல்லிட்டு வரும்போது மாதங்களில் நான் மார்கழி அப்படிங்கிறார் சுவாமி. அப்ப இந்த மார்கழி மாதத்துக்கு பகவானுடைய திருவாக்கு எவ்வளவு வசதியா கொடுத்துருக்கா பாருங்க. ரெண்டாவது சயின்டிபிக்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், வான்மண்டலத்துல ஓசான வாயுங்கிறது நிரம்பி இருக்கு. இந்த ஓசான வாயுனுடைய நிலை என்னன்னா, சூரியனுடைய வெப்ப கதிர்கள் நேரடியாக பூமிக்கு வந்து நம்மளை தாக்காம அந்த வெப்பத்தை தணித்து இந்த ஜீவராசிகள் உயிரினங்கள் எல்லாம் உயிர் வாழ்வதற்கு தகுந்த மாதிரி அதை மாற்றி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய மகத்தான பணி இந்த ஓசான் வாயு பண்ணிட்டு இருக்கு. இந்த ஓசான் வாயு மண்டலம் இந்த தட்சிணாயனம் முடிகிற காலத்துல பூமியை நோக்கி கீழே வருது. அது அதனாலதான் நமக்கு வந்து பனி அதிகமா இருக்கு, குளிர் அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். அப்போ அந்த நல்ல புனிதமான அந்த ஓசான் வாயு அதை நம்ம சுவாசிக்கிறது, அது நம்ம சரீரத்தில் படுறது, இது எல்லாமே நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் அதிகாலை பொழுது ஜனங்கள் வெளியில வரணும், வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்காம வெளியில வரணும், திருக்கோவிலுக்கு போகணும், நகர்வல பஜனைகள் செய்து எல்லாரையும் அந்த இறை வழிபாட்டில் கொண்டு வரணும், அந்த நன்மையில் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு முன்னோர்கள் நமக்கு நற்காரியங்கள் நிறைய வகுத்து கொடுத்துருக்கா. அதனாலதான் இந்த மார்கழி மாதங்கிறது நமக்கு நகர்வல பஜனை பிரதானமா சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த நகர்வல பஜனையை நம்ம விஜய விநாயகர் சத்சங்கத்தின் சார்பா கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக இறைவனுடைய திருவருளோடு குருநாதருடைய கிருபையோடு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா, பகவான் மாதங்களில் மார்கழி சொன்னதுக்கு அடையாளம் என்னன்னா, இந்த மார்கழி மாதத்துல தான் நம்மளுடைய சனாதன தர்மத்துல, நம்மளுடைய ஹிந்து தர்மத்துல நிறைய பண்டிகைகள் நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சிருக்கு 10ஆம் தேதி. அதுக்கப்புறம் இந்த நாளைக்கு ஆருத்ரா தரிசனம் வரப்போறது, 13ஆம் தேதி ஆருத்ரா தரிசனம் வருது. ஹனுமத் ஜெயந்தி கொண்டாடுறோம். இந்த கூடாரவெளி உற்சவம், நேற்று கூடாரவெளி உற்சவம் வருது. இப்படி எல்லா தேவதைகளுக்கும் ஹரி ஹரன் ஹரிஹரன் இப்படி எல்லாத்தையும் சேர்த்த நம்ம பண்டிகை வருது. அதே மாதிரி இந்த மார்கழி மாதம் முழுக்க கார்த்திகையில இருந்து மாலை போட்டு மார்கழி மாதம் முடிஞ்சு மகர சங்கராந்தி அன்னைக்கு ஐயப்பனுக்கு நம்ம மகர ஜோதி தரிசனம் பண்றோம். இப்படி இந்த மாதம் முழுக்க நமக்கு இறை வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு இதை பெரியவங்க நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. அதனால்தான் பகவான் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு இருக்கார். அப்படிப்பட்ட இந்த மிகச்சிறப்பான இந்த மார்கழி மாதத்தை நம் சத்சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு 28வது நாள், இன்றைக்கு அதிகாலையில் என்னுடைய அருளால் ரொம்ப பூர்த்தியாக இருக்கு. நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த மார்கழி மாதத்தினுடைய பெருமைகளையும் இறை வழிபாட்டையும் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்ததை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடிய இந்த ஒளிப்பதிவாளர் திரு விஜயேந்திரன் அவர்களுக்கு, அஜந்தா ஸ்டுடியோ ஓசூர் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மார்கழி மாதத்தில் நாளை ஒரு நாள் பாக்கி இருக்கு. இதை பார்த்து நாளை ஒரு நாளாவது எல்லாரும் தயவு செய்து திருக்கோயிலை சேடி செல்லணும்னு சொல்லிட்டு அடியன் பாத்திரம் பண்ணிக்கிறேன். ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா.